அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பல்கீஸ் டைரி. நான் 90 கேஜிஸ்லேருந்து 70 கேஜிஸ்க்கு எந்த விதமான பெருசாக எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் சிம்பிளாக டயட்டை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வச்சு எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன்னு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நான் வெயிட் வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் என்னுடைய வெயிட் வந்து ஒரு 90 கேஜிஸ் அளவுக்கு போச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா 60 to 65 70 அந்த ரேஞ்சில் தான் இருப்பேன். அப்போ இருக்கும்போது நான் வந்து பெருசாக குண்டாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணலை. இப்போ என்ன ஆகுதுன்னா, என்னால் காலில் நடக்கவே முடியலை. என்னுடைய ஹைட் வந்து 5, என்னுடைய வெயிட் 90. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்கிறது வெயிட் வந்து ரொம்ப எனக்கு ஜாஸ்தி தான் இது. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ணவே முடியாது. ஈவன் என்னால் வந்து ஒரு 2 ஸ்டெப் வாக்கிங் கூட என்னால் போகவே முடியாது. இந்த மாதிரி இருக்கும் போது தான் நான் வந்து என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டாக நம்ம வாக்கிங்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம்னு சொல்லியும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் என்னால் போக முடியலை. ஏன்னா என்னுடைய ஹைட்டுக்கும் என்னுடைய வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் என்ன செஞ்சேன்னா, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டில் என்னுடைய ஃபுட்டில் ஃபிஷ் இருக்கும், மீன் இருக்கும், சிக்கன் இருக்கும், ஈவன் மட்டனும் இருக்கும். அதை வந்து நாம் கரெக்டாக எடுத்துக்கணும், அளவுகளில் கரெக்டாக எடுத்துக்கணும். அதெல்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி ரைஸ், கருப்பு கவுனி அரிசி இல்லைன்னா சிகப்பு அரிசி, இந்த அரிசிலாம் நான் என்னுடைய டயட்டில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நாம் அரிசிகள் எடுக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும். இப்போது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்திங்கன்னா லஞ்சுக்கு எடுக்காதீங்க, டின்னருக்கு எடுக்காதீங்க. இல்லை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வந்து காலையில் நான் வந்து ஒரு 5 to 6 எக்கு, வெறும் வந்து ஒயிட் யாக் அது எடுத்துப்பேன். ஒயிட் கலர் இருக்கலாம், அதை மட்டும்தான் எடுத்துப்பேன். ஒரு பிளாக் காஃபியோடு நான் எடுத்துப்பேன். அப்புறமா வந்து மிடில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சோண்டு ரைஸும் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக, இப்போ நான் வந்து 150 grams ஆஃப் ரைஸ் எடுத்தேன்னா 150 grams ஆஃப் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துப்பேன். இதில் வந்து நான் ப்ரோட்டீனுக்காக என்ன செய்வேன்னா, ஏதாச்சும் ஒரு முட்டையோ இல்லை பன்னீரோ அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு சேலட் நான் பண்ணி சாப்பிட்டுப்பேன். டின்னர் வந்து நான் கண்டிப்பாக 7 மணிக்குள்ளே நான் சாப்பிட்டுப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்வேன்னா, காலையில் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பன்னீர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பெசரட்டு, கிராம் தோசை, அந்த மாதிரி நிறையா தோசை வகைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நாம் நிறைய வெரைட்டிஸான ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 50 grams ஆஃப் ப்ரோட்டீனை வச்சு நம்ம சேர்க்குற மாதிரி டயட்டை பண்ணிக்கலாம். டயட்டுக்குன்ட்டு பெருசாக நாம் எஃபோர்ட் போட தேவையில்லை. நாம் சாப்பிட்ற சாப்பாட்லேயே நாம் கரெக்டாக கண்ட்ரோலாக சூப்பராக சமைச்சு சாப்பிட்டாலே போதும். எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த தேவையோ அந்தந்த அளவுக்கு நாம் வந்து குறைச்சி நம்ம பண்ணால் போதும். இப்போது எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா வந்து கேலோரிஸ் வந்து எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த கேலோரிஸை மட்டும் நம்ம கம்மியாக பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம வந்து கேலரிஸ் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுகரில், அப்புறமா வந்து சுகரில் பார்த்திங்கன்னா நிறைய கேலரிஸ் இருக்கும். உங்களுக்கு சுகர் கிராவிங்ஸ் இருக்குது, நான் வந்து டீ வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன், குடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் இருக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கேன். இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் 20 கேலரிஸ் இருக்குது, 2 ஸ்பூனில் 40 கேலரிஸ் இருக்குது. இப்போது நான் 3 ஸ்பூனில் வந்து 124 கேலரிஸ் இருக்குது. இதே மாதிரி நான் இவ்வளோ போட்டிங்கன்னா
354 கேலரிஸ் இருக்கும். இதுவே நான் ஒரு ஃப்ரை ஏதாச்சும் நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன்னா அதில் எனக்கு வந்து 8000 கேலரிஸ்க்கு மேலே இருக்குது. இதே மாதிரி தான் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய ஃபுட்டை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 8000 கேலரிஸ் இருக்குது இந்த ஃப்ரைடு சிக்கனில். இந்த மாதிரி சிக்கன்லாம் சாப்பிடாம நம்ம பாயில்டாக சிக்கன் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமான நம்ம டயட்டில் சேர்றது இந்த தண்ணி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெயின் வாட்டர் நீங்கள் எடுக்காதீங்க. எப்போவுமே நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது இது ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டு இருந்த ஒரு ரொட்டீன் இதுதான். காலையில் எழுந்திருக்கும் போது நாம் எப்போவுமே வழக்கமாக என்ன செய்வோம், லெமன் தண்ணி எடுப்போம் இல்லையா? லெமனை பிழிஞ்சி எல்லாருமே சஜஷன் பண்ணுது லெமன் வாட்டர். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் லெமன் வாட்டரை ஸ்கிப் பண்ணிடுங்க. லெமன் வாட்டர் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நாம் கண்டிப்பாக 2 லிட்டர் தண்ணி குடிச்சியே ஆகணும். அதை வந்து நாம் ஹெல்தி வெர்ஷனாக எப்படி பிளெயின் வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி வெந்தய தண்ணி, சீரக தண்ணி, அஜ்வைன் போட்ட தண்ணி, கழுஞ்சி தண்ணி, இந்த மாதிரி நாம் 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு சீட்ஸ் போட்டு நாம் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கனாலே போதும். நம்மளுடைய ஃபேட் வந்து நல்லா கம்மியாகும், நம்மளுடைய வெயிட்டும் நல்லா கம்மியாகும், பாடி வந்து ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிஜமாக நான் வந்து பெருசாக எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணாமல் இந்த டயட்லேயே என்னால் முடிஞ்சது. இந்த மாதிரி பேலன்ஸான ஃபுட்டில் அப்புறமா நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னென்னா இந்த ஃபுட்டும் எடுத்துக்கிட்டேன், இதே மாதிரி தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணலை. நான் இன்டர்மைட்டன்ட் ஃபாஸ்டிங் இதை பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடியும் நான் பண்ணினேன், அவ்வளோவா பண்ணலை. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த இன்டர்மைட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் கிடச்சிச்சு. எல்லாருமே சொல்கிறாங்களேன்ட்டு நான் அலட்சியமாக இருந்துட்டேன். இதை பண்ணுறதுக்கப்புறமா தான் எனக்கு சூப்பராக அந்த கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வச்சுக்கிட்டு நீங்களுமே என்ன போலவே மாதத்தில் 3 மாதத்தில் வெயிட்டை குறைச்சி காட்டுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.